வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெனஸ்டேக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அட் த சேம் டைம் நாளைக்கு தேர்ஸ்டே ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மூவ் எப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸோட தான் மார்க்கெட் மூவ் ஸ்டார்டிங்கில் இருந்தது. பட் ஆஃப்டர்நூன் அபோவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வித் ஈரான் இஷ்யூனால மார்க்கெட் வந்துட்டு பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு ஓவர் 2% அளவுக்கு நமக்கு கிராஷ் இன்னைக்கு இல்லையா. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஆக்சுவலி நிஃப்டி 50ல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 516 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஒரு 570 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு அது வந்து கிராஷ் ஆச்சு. ஆக்சுவலி வந்துட்டு டவுனில் மூமெண்டம் கிரியேட் ஆச்சு. சிமிலர்லி நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது 1400+ இன்னைக்கு வந்து ட்ராப் ஆச்சு பாயிண்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கிராஷ் அதிகமாக இருந்தது போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50ல பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஓகே, இந்த மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட்டோட சம் இஷ்யூஸ் பேஸ் பண்ணியும் நம்மளோட மார்க்கெட் மூவ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ரொம்பவே இந்த மாதிரி சடனாக வந்துட்டு எனிதிங் இஸ் பாசிபிள் இன் ஷேர் மார்க்கெட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரீசனில் வந்துட்டு நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி எவ்வளோ சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணோம், அதில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஸோ அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரேடிங் செட்டப் சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம எவ்ரி அனாலிசிஸும் பார்த்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நீங்கள் இன்றைக்கி மூவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் மூவ் இருக்குது. வலட்டைலோட தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது இல்லையா. ஃபுல் அண்ட் ஃபுல் வலட்டைல் சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லேயும் நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் எவ்ரி மார்க்கெட் மூவுமே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்த செட்டப்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் மூவ்மே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட எவ்ரி டே டார்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி எவ்வளோ ட்ரேட்ஸ் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 minutes அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கேயே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 57747 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்காம சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட். இங்கே ஒரு 106 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல. ஓகே, தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் ஆக்சுவலி மூவ் வந்து அப்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. மூவ் வந்து நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு ரிவர்சல் மூவ் கிரியேட் ஆயிடுச்சு. தென் இங்கே நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணோம். இதோட க்ளோசிங் வேல்யூவான 57953 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கேயும் என்னாச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை. ஸோ இங்கேயும் நமக்கு ரொம்ப வந்துட்டு ஸ்டேட் எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே வந்துட்டு வொலட்டைலாக தான் மொமெண்டம் போயிட்டே இருந்தது. அகைன் என்னாச்சுன்னா நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேடுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். 57813 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் செகண்ட் ட்ரேடுமே ஹிட் ஆயிருக்கும். நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸுமே நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 146 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆச்சு இல்லையா. ஒரு 246 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 246 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். பட் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண ஒரு விஷயம், ஒரே லைனில் அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் அந்த லைனை உங்களோட கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூலில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே நமக்கு அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இதை வந்து நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இதோட டாப் ஆர் பாட்டம் ட்ரெண்ட் லைனை தான் நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வெயிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இங்கே ஆக்சுவலாக டக்குன்னு சடனாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆகிட்டு இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் ஃபுல் மூவ்மே கிரியேட் ஆச்சு ஒரு ஆஃப்டர் 2 o'clock பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா இதுதான் நம்மளோட தேர்ட் கன்ஃபர்மேஷன். இங்கே தான் நமக்கு நீட்டாக கிடச்சிது. ஸோ இதை தான் நீங்கள் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், நீட்டான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ 57436 நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 56549 வரைக்கும்
ஒரு 887 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணிவிட்டு மினிமமாக நீங்கள் எங்கே உங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ நம்மளோட லாஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட ஃபைனல் அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தது. ஏன்னா நம்ம 246 நமக்கு லாஸ்னாலும் இங்கே வந்து 887 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் உங்கள் ப்ராஃபிட்டை. ஸோ இங்கே நமக்கு 200 லாஸ்னாலும் இங்கே நமக்கு 800 போது நீங்கள் நீட்டாக ஒரு 600 வரைக்குமே வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் இது. ஓகே, இவ்வளோ வலட்டைல் சுச்சுவேஷன் ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸோட வலட்டைலாக இருக்குது மொமெண்டம் அப்படின்னாலும் நம்ம வரி பண்ண தேவையில்லை. ரொம்ப வலட்டைல் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைன் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸே கொடுக்காது. ஸோ சம் டேஸில் வந்துட்டு 0 ட்ரேட்ஸ்லேயே நமக்கு அன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் வந்துட்டு ரொம்ப சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் அதுங்க மீனிங். ஸோ பார்க்கலாம் இனி கம்மிங் டேஸ் அப்கமிங் டேஸ் வந்துட்டு எப்படி இருக்குது மொமெண்டம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிடுங்க, ப்ராப்பரான டார்கெட் டிசைட் பண்ணி உங்களோட ட்ரேட்ஸை பை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே இப்போது நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா, நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், லாட் ஆஃப் டைம்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். போத் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. சிச்சுவேஷன் பேசிஸில் மூவ் அப்லேயும் இருக்கலாம் டவுன்லேயும் இருக்கலாம், பட் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் மூவ். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், ஷுவராக சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் இருக்கும். ஓகே, ஸோ வாங்க இப்போது நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 56191, தென் 55 768 555 27 5511 2 548 67, then 542 79. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி டுமாரோ. தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 576 85, then 578 65, then 580 47, then 583 16, then 586 14, then 588 72. ஓகே, ஸோ இது நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட். ஸோ இந்த டார்கெட்ஸ்க்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரே லைனில் ஒரே ட்ரெண்ட் லைனை நமக்கு அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அந்த லைனை நெக்ஸ்ட் உங்களோட கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன்ஸ் லைனாக அதை சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டாப் ஆர் பாட்டமை சூஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட டே வந்து கம்ப்ளீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம நிஃப்டி 50க்கான இன்றைக்கான மூவ் வெனஸ்டேக்கான மூவ் எப்படி இருந்தது, சிமிலர்லி நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்கும். ஆக்சுவலி அதே மாதிரி தான் இங்கே நமக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் காமன் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் சேம் தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு பிஃபோர் 2 வரைக்குமே வந்து ரொம்ப வலட்டைலாக தான் மொமெண்டம் போயிட்டே இருந்தது. ஒரே மாதிரி வந்துட்டு ஒரே லைன்லேயே தான் போயிட்டு இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் 2க்கு மேலே நமக்கு ரொம்ப ட்ராப் ஆச்சு இல்லையா, நமக்கு அதிகமாக க்ராஷ் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டீட்ஸும் பை பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்மளோட கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தான் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ஸில். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24239 உங்கள் பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. அகைன் ரிவர்சல் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. 24263 வந்துட்டு ஒரு 24 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்.
ஓகே. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் இங்கே என்னாச்சுன்னா கன்ஃபர்மேஷன் தான். இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டில் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இங்கேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் கேரளா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24,239 உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து அகைன் இது என்னாச்சுன்னா ரிவர்ஸ் தான். ஆக்சுவலி எப்படின்னா ப்ராப்பரான மூவ் இல்லை, கொஞ்சம் கூட மூவ் கொடுக்கல. இங்கே நமக்கு என்னாச்சுன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. 24,254 வந்துட்டு 15 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி நமக்கு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மினிமமான ஸ்டாப் லாஸ். ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து ப்ராஃபிட்டும் ரொம்ப மேக்ஸிமமாக நம்ம எடுத்தோம் இல்லையா. எப்படி பார்த்தாலும் நம்ம மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரி டே மூவுமே போயிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு தான் நம்மளோட செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸில் வந்துட்டு லாஸ் ஹிட். ஸோ என்ன பண்ண மாட்டோம், இந்த லைனை நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கேயும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, அப் கன்ஃபர்மேஷன் இருக்குது. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இங்கே ஒரு நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த லைனவே நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். இதோட டாப் ஆர் பாட்டமை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தான் நமக்கு அகைன் டவுன் ட்ரெண்ட்ஸில் நீட்டான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 24076 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே தான் இல்லையா. இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் கொண்டு போயிருக்கலாம். 23805 வரைக்கும் ஒரு 271 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு லாஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு மூவ் வந்து நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு இருந்ததுனால அது நமக்கு லக்கிலி வந்துட்டு அது ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்காக நமக்கு வந்து கன்சிடர் பண்ண முடிஞ்சது இல்லையா. ஸோ நம்மளோட லைன் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம எவ்ரி டே மூமெண்ட்டுமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஷுவராக நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மட்டுமே இருக்கும். ஓகே. அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 600, இங்கேயும் 232 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங். ஓவரால் ஒரு 800 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு 800 ப்ளஸ் 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கான வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ வாங்க நிஃப்டி 50க்கு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது பிகினர்ஸ் கொஞ்சம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது மட்டுமே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். மார்க்கெட்டில் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டார்கெட்ஸ் பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 24185, 24238, 24308, 24368, 2445, 245, 61, then 24614. ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 238, 16, 237, 42, 236, 84, 235, 16, then 234, 13, finally 23329. ஓகே. இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. போத் பார்த்தாச்சு. அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் பார்த்தாச்சு. ஆல்சோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ வாலடைல் ஸ்டேட் இருந்தாலும் நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு நம்மளை
ரிஸ்க்லேருந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகும். இல்லைனா ப்ராப்பரான ஒரு மினிமமான ப்ராஃபிட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே ட்ராவலும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட செட்டப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.